இந்தியன் கேஷ் கொடுத்தீங்கன்னா பூட்டனீஸ் கரன்சியில் தான் சேஞ்ச் தராங்க. இதுதாங்க டால்கின் ரிசர்வ். பாடி வந்து பெருசாக இருக்குது, ஹார்ன் வந்து ஷார்ப்பாகவும் இருக்குது. இது வந்து உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே தான் வந்துட்டு கிங்கோட ஆஃபீஸு, வீடு. கொண்டக்கடல் மாதிரி இருக்குது. கொண்டக்கடல் இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மவுண்டென்ஸு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ். ஒயிட் ஃப்ளாக்ஸ் இருக்கிறது வந்து இறந்தவங்களுக்கு வந்து வைக்கிறது தான் அந்த ஒயிட் ஃப்ளாக்ஸு. ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. பட் ஃபுட்டுமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சுங்க. 381 அந்த தாலிலாம். ஸோ அதனால் ஃபுட்டு லன்ச்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. 380 ருபீஸ் பார்த்துக்கோங்களேன் ஒரு லன்ச்சு ஃபார் சிக்கன் தாலி அண்ட் ரைஸ். இது ஒன்று வேணால் வாங்கிக்கலாம். இந்தியன் ஷாப்ஸ் மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இந்தியாவில் கிடைக்கிறது தான் இங்கேயும் இருக்குது. எல்லாமே இங்கே இருக்குது. How much is this? 147. ஸோ ஒரு கேட்ரைட் வாங்கணும். 147 ருபீஸ். நான் ஒரு 200 ருபீஸ் சேஞ்சு கொடுத்தேன். பட் அவங்க வந்து பூட்டனீஸில் சேஞ்சு கொடுத்தாங்க. 50 ருபீஸ் பூட்டனீஸில் சேஞ்சு கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்தியன் கேஷ் கொடுத்தீங்கன்னா பூட்டனீஸ் கரன்சியில் தான் சேஞ்சு தராங்க. பட் நீங்கள் அதை வந்து இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. ஏன்னா நம்ம இந்தியாவில் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கும்போது வர கரன்சியை வந்து இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிறது தான் நல்லது. ஸோ இதுதான் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல், ஹைவே ஹோஸ்ட்டுன்னு. ஸோ கைஸ் இங்கே ஒரு ஸ்பாட்டு வந்திருக்கோம். நடுவில் ஒரு பிரேக் காண்டி. இங்கே பாருங்களேன், இந்த இடத்த பாருங்களேன். இங்கே நடுவில் வந்துட்டு ரிவர் போயிட்டுருக்கு. அந்த சைடு ஃபுல்லாக மவுண்டென்ஸ். ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடமே. பூட்டான் கண்ட்ரியே ஒரு அழகான கண்ட்ரியாக இருக்குது. ஸோ கைஸ் இங்கே ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம், டால்கின் ரிசர்வ்னு. ராயல் டால்கின் ரிசர்வ் இதுதான் திம்பூவில் இருக்குது. ஸோ ஃபைனலி வி ஹவ் ரீச் திம்பு. இதுதாங்க இந்த அனிமல் டால்கின் ரிசர்வ். ஸோ இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 300 per person. ஸோ 5:30க்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே போய் நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து பூட்டானில் மட்டும்தான் இந்த அனிமலை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பைசன் மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. பைசனும் நம்ம கவ்வும் கலந்துருந்தா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. பூட்டானில் மட்டும்தான் பார்க்குறாங்க. இதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இந்த அனிமலை. ஸோ கைஸ் வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், நல்லா கொழுன்னு இருக்குங்க. இதுதாங்க டால்கின் ரிசர்வ். பாருங்களேன், மானு பைசனு மாடு எல்லாம் சேர்ந்து கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ
இது என்ன சொல்கிறாங்கன்னா இது மேட்டிங் சீசனாக இது. ஸோ இந்த சீசனில் மட்டும்தான் ஃபீமேல் அண்ட் மேல் அலோவ் பண்ணுறாங்க. இந்த சீசனில் தான் மீட்டிங் பண்ணுமா அது. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இதோட மெயிலோட வெயிட் வந்து 300 to 850 kg போட்டிருக்கு. ஃபீமேல் வந்து 200 to 500 kg இருக்குது. பாருங்களேன், இது எப்படி ஃபீமேல் மெயில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் வந்து அந்த இதாங்க டால்கின் ரிசர்வ், பாடியும் சின்ன சைஸில் இருக்குது. பட் மெயில் வந்து பாடி வந்து பெருசாக இருக்குது, ஹார்ன் வந்து ஷார்ப்பாகவும் இருக்குது. ஸோ ரைட், ஒரு க்யூட்டான ஃபேமிலி, பியூட்டினன்ஸ், லுக்ஸ் ஸோ க்யூட். ஹலோ, சே ஹலோ. ஹலோ, கம் வில் டேக் பிக்சர். போசிங். பாய். இதுதாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட் இன் திம்பு. ஏன்னா இது ரொம்ப க்ளோஸ் ஆயிரும், 5:30 க்ளோஸ் ஆயிரும் சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க திம்பு. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ஸ்பாட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. நாங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்பாட்டில் நிறுத்திருக்கோம். வியூ பாயிண்ட்டு திம்பு வியூ பாயிண்ட் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் திம்பு சிட்டியுமே தெரியுது. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த இடமே வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து நிறைய கொடி ஃப்ளாக்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்துட்டு இவங்க பிலீவ் பண்ணுறது வந்து ஹிண்ட்ரன்ஸை ஸ்டாப் பண்ணோம், ப்ராப்ளம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம். மவுண்டன்ஸ் நிறைய விண்ட் அடிக்கும்ல, ஸோ இதெல்லாம் வச்சோன்னா அந்த ரொம்ப அடிக்கிற விண்டெல்லாம் பவர் வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ இதுதான் அது ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஹாப்பினஸ்லாம் கொடுக்குன்னு சொல்லி நிறைய முக்கியமான இடத்துல மட்டும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே ரொம்ப விண்டு அதிகமாக அடிக்கிற பிளேசஸ் போல். ஸோ இவங்க வந்து பிலீஃபே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறையா விஷயம் வந்து நிறையா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது மவுண்டன்ஸில் ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட பிலீஃப்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு. அப்புறம் ஒயிட் ஃப்ளாக்ஸ்லாம் நிறையா நான் பார்த்தேன். ஒயிட் ஃப்ளாக்ஸ் இருக்கிறது வந்து இறந்தவங்களுக்கு வந்து வைக்கிறது தான் அந்த ஒயிட் ஃப்ளாக்ஸு. ஸோ எவ்ரி கலருக்கு வந்து ஃப்ளாக்ஸுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அது வந்து இவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே திம்பு சிட்டி இங்கே தான் பூட்டானோட கேபிட்டல்னால இங்கே தான் முக்கால்வாசி பாப்புலேஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு 1 lakh கிட்ட இங்கே இருக்கும் பாப்புலேஷன் இருக்கும். ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 7 lakhs தான் பூட்டானோட பாப்புலேஷன். பட் திம்புவில் மட்டுமே வந்துட்டு 1 lakh கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், இங்கே ஒரு ஸ்பாட் வந்தோம். ஸோ இங்கே நாங்கள் வண்டியை நிறுத்திருக்கோம் பாருங்களேன். பூட்டானோட கேபிட்டலே வந்துட்டு திம்பு தான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்களேன், இதுதான் திம்புவோட ரோடு, மெயின் ரோடே இது தான். ஸோ அங்கே தான் வந்துட்டு கிங்கோட ஆஃபீஸு, வீடு எல்லாமே வந்துட்டு அங்கே தான் வாழ்கிறாராம் அவர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிங் வந்து ரொம்பவே ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் கிங்காக இருந்தால் கூட இந்த மாதிரி நார்மல் வீடு, ஆஃபீஸஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு இங்கே தான் இருக்கிறாரு. ஸோ அதனால தான் அவரை வந்து இன்னுமே வந்துட்டு கிங்காக கன்சிடர் பண்ணி எலெக்ட் பண்ணியிருக்காங்க மக்கள். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் இந்த கிங்காக எலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க மக்கள். அண்ட் தென் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ் ஃபார் திம்பு போல் இது. ஏன்னா கிங்கு எல்லாருமே வந்துட்டு இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கிங்குமே வந்துட்டு அவர் மக்களோட மக்களாக வாழ்கிறனால ரொம்பவே மக்கள் வந்து அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே.
கைஸ் நம்ம ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் திம்பு ஹோட்டலுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் பார்க். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு மார்க்கெட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ திம்புல ஹோட்டல் பார்க் வந்து இதில் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் ட்ராவலுங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இப்போ தாங்க ரீச் ஆகிருக்கோம். மணி வந்து ஒரு 5:30 இருக்கும். ஸோ மார்னிங் வந்து ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் ஃபிலிஸ்டீன்லேருந்து. ஸோ அப்படியே பார்த்து இப்போ வந்து 5:30 தான் ரீச் ஆகிருக்கோம். லாங் ட்ராவல், டயரிங் டேவாக இருக்குது. ஸோ போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணணும். இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நம்ம வந்து பாரோ ஃப்ளைட் பிடிச்சி வராமல் ஃபிலிஸ்டீன் வழியாக வந்தோன்னா, இந்தியா அந்த பார்டர் வழியாக வந்தோன்னா 2 நாள் ஆகுது, டைம் ஆகுது நம்ம திம்பு ரீச் ஆகிறதுக்கே. ஸோ பட் ஆனால் அந்த ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினால் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் நம்ம வந்து அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு 2 days ஆகுது திம்பு வந்து ரீச் ஆகிறதுக்கே. ட்ராவலுமே நிறையா இருக்குது. ஸோ யங்ஸ்டர்னால் ஓகே, பட் சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரினா இருந்துச்சுன்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து பாரோ வந்துடலாம். ஃப்ளைட் பிடிச்சி பாரோ வந்து அங்கே வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். இல்லைன்னா இங்கே 2 days ட்ராவல் கண்டினியூஸாக இருக்கும், ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. ஸோ அதுதான் பார்த்துக்கோங்க. நீங்கள் இருந்தால் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வாங்க சரி பாருங்கள், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா திம்பு பார்க் ஹோட்டலில் இருக்கோம். செம்மையாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 பெட் இருக்குது, பேம்பூவில் செஞ்சது, ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சோஃபா, அப்படியே உட்காந்துட்டு சில் பண்ணலாம். அப்புறம் இங்கே ஒரு டிவி, அண்ட் தென் ரெஸ்ட் ரூம் நான் காட்டுறேன் கடைசியில். இதுதான் பெஸ்ட்டு இந்த ஹோட்டல்லே. இங்கே பாருங்கள், இந்த வியூவை பாருங்கள். இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மவுண்டென்ஸு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி தெரியும். இந்த ஆர்கிடெக்சர்லாம் பாருங்களேன், மேலே அப்படியே சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து கிளாஸு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் தென் ரெஸ்ட் ரூம் பார்ப்போம். ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூமு சிம்பிளாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட், குளிக்கிறது, அண்ட் தென் கிளாஸ் இருக்குது. இது வந்து கை கழுவுறது. ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த ரூம்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு see you tomorrow. ஹலோ கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேமஸான மோமோஸ் ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லி வந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பூட்டானில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணோம், டிராஃபிக் சிக்னலே இல்லைங்க. இங்கே சவுண்டு எதுவுமே அடிக்கிறது இல்லை, ஹாரனே இல்லை. பார்த்திங்களா, அவங்கவுங்க நின்று அப்படியே போகிறாங்க. போலீஸ் வந்து ஒன்லி ஹேண்ட் சிக்னல் தான். ஸோ டான்ஸிங் போலீஸுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவர் இப்போ இல்லை, பட் ஆனால் ஒரு நார்மல் போலீஸ் போல். எல்லாமே வந்துட்டு ஹேண்ட் சிக்னலில் மூவ் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து சிக்னல்லாம் வச்சுருந்தாங்க போல், பட் ஆனால் லேட்டராக வந்துட்டு மக்கள் வந்து ரொம்ப ஹார்ன் சவுண்டு வருதுன்னு சொல்லி அந்த இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்களேன், கார் கூட நான் ஒரு 5 minutes நிற்கிறேன், ஒரு கார் கூட ஹார்ன் அடிக்கலை. அப்படியே எல்லாம் நின்று அவங்கவுங்க இதில் நின்று அப்படியே போகிறாங்க. சூப்பரில் இது. நம்ம ஊரில் இந்த மாதிரி வந்தால் சூப்பராக இருக்கும்ல. பாருங்க, அவர் கையை காட்டுறாரு. கையை காட்டினோன்னே இவங்க வராங்க. சிக்னல் அதுதான். இது வந்து திம்புவோட மார்க்கெட். நாங்கள் மெயின் திம்புவோட மார்க்கெட்டில் இருக்கோம். ஸோ இங்கே தான் எல்லாமே வந்துட்டு கிடைக்குமா. ஸோ சாட்டர்டே, இன்றைக்கி சண்டேனால நிறையா கூட்டம் வந்திருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரு காமான ஒரு என்வரான்மெண்ட்டாக இருக்குது கண்ட்ரி இது. எல்லாருமே மக்களுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாங்க. இங்கே சாஃப்ட் அண்ட் கைண்ட்னஸாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்கு போயிட்டுருக்கோம். மோமோஸ் இங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த கடைக்கு போய் சாப்பிட்லான் இருக்கோம்.
இங்கே வந்து climate வந்து ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜூன் மாதம் மே மாதம்லாம் வந்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு இந்தியன்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்குது. ஈவினிங்குமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட்டு, மழையும் இல்லை. ஸோ இந்த சீசன் வந்து பீக் சீசன் இல்லை, பட் ஷோல்டர் சீசன் சொல்லுவாங்க. ஸோ வராத இந்த மாதிரி சீசனை டார்கெட் பண்ணுங்கள். ஜூலைலேருந்து மான்சூன் சீசன் ஆரம்பிச்சிடும். பட் ஜூன் எண்டில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் அந்த மோமோஸ் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட், ஜோம்பாலா ரெஸ்டாரண்ட் பேர். இங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். ஸோ கைஸ், மோமோஸ் வந்துச்சு. இங்கே பாருங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன். சீஸ் மோமோஸ், சிக்கன் மோமோஸ், துப்கா, அப்புறம் இது போர்க்கு கோக்கு. செமையாக இருக்குது பார்க்கவே. இது ஃபேமஸான அத்தன்டிக் இன் பூட்டான். இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள், இந்த ஹோட்டலில் செம கூட்டமாக இருக்குது. ஃபுல்லாகவே லோக்கல் பூட்டானீஸ் மக்கள் வந்து இங்கே வந்தால் டேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோமோஸ், சீஸ் மோமோ ரொம்பவே ஃபேமஸ் போல் இது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. ஸோ கைஸ், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சீஸ் மோமோஸ் சூடாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு நான் வரேன்.